வணக்கம். உள்ளது உள்ளபடிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் பிரச்சனை 3 முறை பணி நியமனம், 3 முறை பணி நீக்கம். இப்படி ஆட்சி மாறும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் வேலை இழக்கக்கூடிய ஒரு பிரிவினர் உண்டு என்று சொன்னால் அது மக்கள் நலப்பணியாளர்கள் தான். இவர்களுக்கு என்ன பிரச்சனை? 1989ஆம் ஆண்டு 13,500 மக்கள் நலப்பணியாளர்கள் அப்போதைய தமிழக அரசால் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். இவர்கள் ஒவ்வொரு முறையும் பணி நீக்கம் செய்யப்பட்டு 3வது முறையாக கடந்த 2011ஆம் ஆண்டு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதையடுத்து உயர்நீதிமன்றத்தில் மக்கள் நலப்பணியாளர்கள் முறையிட்டார்கள், வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கினுடைய தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாக வந்தது. அதை எதிர்த்து தமிழக அரசு மேலும் ஒரு அமர்வின் கீழே ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது. அந்த மேல்முறையீட்டு மனுவிற்கு தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் மக்கள் நலப்பணியாளர்களை பணி நீக்கம் செய்தது செல்லும் என்று தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து மக்கள் நலப்பணியாளர்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் கதவை நாடினார்கள். உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்து மக்கள் நலப்பணியாளர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியது. அது மீண்டும் பல்வேறு கட்ட சட்ட போராட்டத்திற்கு பின்னர் கடந்த மாதம் 19ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பின்படி மக்கள் நலப்பணியாளர்களுக்கு பணி வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசின் கீழே காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு மக்கள் நல பணியாளர்களை நியமிக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் மதி ஒழிப்பு பிரச்சாரத்திலாவது அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று ஒரு அறிவுரையையும் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. தமிழக அரசு இதையும் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. இந்த பிரச்சனை பற்றிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பை முதலில் பார்க்கலாம். முறை நியமனம், 3 முறை பணி நீக்கம் என ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாறும் போதெல்லாம் வேலை இழக்கும் ஒரு பிரிவினர் மக்கள் நலப்பணியாளர்கள். 1989ஆம் ஆண்டு ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் 13,500 மக்கள் நலப்பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள். கடந்த 2011ஆம் ஆண்டு 3வது முறையாக அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். இதை எதிர்த்து பணியாளர்கள் சங்கங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடின. வழக்கை ஏற்று விசாரித்த நீதிமன்றம் 23/1/2012ஆம் நாள் தமிழக அரசின் மக்கள் நல பணியாளர் பணி நீக்க ஆணையை நீக்கி மீண்டும் அவர்களுக்கு பணி வழங்க ஆணை பிறப்பித்தது. இதை எதிர்த்து தமிழக அரசு உயர்நீதிமன்ற அமர்வில் மேல்முறையீடு செய்தது. இதில் தமிழக அரசின் பணி நீக்க ஆணை செல்லும் என்று தீர்ப்பு வெளியானது. இதை ஏற்காத மக்கள் நல பணியாளர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடினர். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற அமர்வின் தீர்ப்பை ரத்து செய்தது. இவ்வாறாக 3 ஆண்டு சட்ட போராட்டத்திற்கு பின்னர் கடந்த மாதம் 19ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதில் எங்கெல்லாம் காலி பணியிடங்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் மக்கள் நல பணியாளர்களில் தகுதியுடையவர்களை நியமியுங்கள், இல்லாவிட்டால் மதுவின் தீமைகள் குறித்து மக்களிடம் பிரச்சாரம் செய்யும் பணியிலாவது அவர்களை ஈடுபடுத்துங்கள் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதை எதிர்த்து தமிழக அரசு மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. மக்கள் நல பணியாளர்களை பணி நியமனம் செய்ததில் நடைமுறைகள் எதுவும் முறையாக பின்பற்றப்படவில்லை. மேலும் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ள பணியாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்குவதில் எந்த உபயோகமும் இல்லை என்று அரசு தன் வாதத்தை முன்வைக்கிறது. இந்நிலையில் தமிழக அரசின் இந்த மேல்முறையீடு அதிர்ச்சியளிப்பதாக கூறும் மக்கள் நல பணியாளர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிரடியான பணி நீக்கத்தால் தவிக்கும் 13,000 மக்கள் நல பணியாளர்களுடைய குடும்பங்கள் கருணை காட்டுமா தமிழக அரசு? விரிவாக பேசுவதற்காக அரங்கத்திற்கு நம்மோடு இணைகிறார் திரு வாகலிங்கம், தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர். மேலும் களத்திலிருந்து செய்தியாளர் கோபிநாத் விழுப்புரத்திலிருந்து இணைகிறார். வணக்கம் கோபிநாத். இந்த பிரச்சனை பற்றிய ஒரு சிறிய புள்ளி விவரத்தை முதலில் பார்க்கலாம். பணி நியமனம் மற்றும் பணி நீக்கம், மக்கள் நல பணியாளர்கள் எப்பொழுது பணி நியமனம் செய்யப்பட்டார்? ஆயிரத்தி 1990ஆம் ஆண்டு அவர்கள் பணியில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 1991ஆம் ஆண்டு 31/5/2001 பணியிலிருந்து 2வது முறையாக நீக்கப்பட்டனர் மக்கள் நலப்பணியாளர்கள். 31/5/2006ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் நீக்கப்பட்ட பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டிருக்கிறது. இதேபோல 8/11/2011 ஒரே நாளில் 13,500 மக்கள் நலப்பணியாளர்களின் வேலை 3வது முறையாக பறிக்கப்பட்டிருக்கிறது. 23/1/2012 அன்று
தமிழக அரசின் பணி நீக்க ஆணையை நீக்கி மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. 26/4/2013 அன்று தமிழக அரசின் பணி நீக்க ஆணை செல்லும் என உச்சநீதிமன்றம் அறிவித்தது. உயர்நீதிமன்றத்தினுடைய இன்னொரு அமர்வு ஒன்று அறிவித்தது. 5 மாத ஊதியத்தை மட்டும் கொடுத்தால் போதும் என்று உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு அமர்வு தீர்ப்பு அளித்தது. உயர்நீதிமன்ற அமர்வின் தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர்கள் முன்னேற்ற சங்கம், திண்டுக்கல் மக்கள் நல பணியாளர்கள் சங்கம், இந்த 2 சங்கங்களும் இணைந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தனர். இதனை புதிய மனுவாக விசாரித்து 6 மாதங்களுக்குள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அனில் ஆர் தவே மற்றும் தீபக் மிஸ்ரா தீர்ப்பு வழங்கினார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அதில் நாகை மாவட்டம் இளங்கோவன் விஷம் குடித்து தற்கொலை செய்திருக்கிறார். இளையூர் கிராமத்தைச் சேர்ந்த வீரப்பன் தற்கொலை செய்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஒட்டஞ்சத்திரம் ஒன்றியம் சி கந்தசாமி விஷம் குடித்து தற்கொலை செய்திருக்கிறார். நத்தம் ஒன்றியம் மக்கள் நலப்பணியாளர் திலகர் தற்கொலை. அருப்புக்கோட்டை மக்கள் நலப்பணியாளர் ராமமூர்த்தி தற்கொலை. ராமநாதபுரம் மாவட்டம் வேலை போன காரணத்தால் கபிலன் என்பவர் பட்டினி கிடந்தே உயிர் துறந்திருக்கிறார். இப்படி மொத்தம் 19 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனை பற்றி விரிவாக பேசுவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர் கோபிநாத் இணைகிறார். வணக்கம் கோபிநாத். இப்போ மக்கள் நல பணியாளர்கள் இப்பொழுது தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறதே, இதை எப்படி பார்க்கிறார்கள் கோபிநாத்? விக்ரம், இப்ப தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த 1989ஆம் ஆண்டு மக்கள் நல பணியாளர் ஒரு பதவியை உருவாக்கி அதை பாத்தீங்கன்னா 13,500 பேர் நியமிக்கப்பட்டாங்க. இவங்களோட பணி பாத்தீங்கன்னா கிராமங்களில் இருக்கிற தேவைகளை வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு சொல்றதுக்காக இவங்க நியமிக்கப்பட்டாங்க. கிராமத்தோட அடிப்படை தேவைகளை குறித்து இவங்க அறிக்கை அமைச்சிட்டு இருந்தாங்க. சராசரி ஒரு கிராமத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆண் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்களோட அந்த ஆரம்ப தொகை பாத்தீங்கன்னா 200 ரூபாய் சம்பளத்திலிருந்து கடைசியா 2011 வரைக்கும் இவங்க 5,500 ரூபாய் சம்பளத்தை வாங்கி வந்தாங்க. இந்த மக்கள் நல பணியாளர்களோட பணி தமிழக அரசுக்கு உபரி பணியாளர்கள் என சொல்லி அவங்க 2011 8ஆம் தேதி 11ஆம் மாசம் இவங்க பணி நீக்கம் செய்தாங்க. இந்த பணி நீக்கம் செய்யப்படும்போது பாத்தீங்கன்னா 12,618 பேர் இவங்க அப்ப பணியில இருந்தாங்க. இந்த மக்கள் பணியாளர்கள் உபரி பணியாளர்கள் என கூறி தமிழக அரசு பதவி நீக்கம் செய்ததை தொடர்ந்து இந்த பணியில இருந்த அத்தனை குடும்பங்களும் இது நாள் வரைக்கும் வறுமையில வாடி வராங்க. இவங்க அன்றாடம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருக்காங்க. பல்வேறு வரைக்கும் பாத்தீங்கன்னா புள்ளிவத்தை பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏராளமானோர் தற்கொலை செஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் தங்களோட வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்றாடம் நாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருக்கோம்னு சொல்லி அவங்க தமிழக அரசுக்கு தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த மக்கள் நல பணியாளர் பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் அவங்க போயிருக்காங்க. இப்போ நம்ம விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விழுப்புரத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த மக்கள் நல பணியாளர்கள் இப்போ காலை முதலே உண்ணாவிரதம் ஈடுபட்டிருக்காங்க. இந்த உண்ணாவிரத பந்தல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்மளிடையே பாத்தீங்கன்னா சங்கத்தோட மாநில பொதுச் செயலர் மதிவானம் உள்ள இருக்காரு. அவரோட அந்த மக்கள் பணியாளர் கோரிக்கை குறித்தும் அவர் தமிழக அரசு கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, இதுவரைக்கும் அவங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் என்றதை நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது சார், இப்போ இந்த மக்கள் பணியாளர் சார்பாக நீங்க ஏராளமான போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. அதாவது இந்த போராட்டத்தின் விளைவா ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கா? உங்களோட தமிழக அரசு கோரிக்கை என்ன? மக்கள் நல பணியாளர்கள் 89ஆம் ஆண்டு கிராமப்புற இளைஞர்களுக்கு ஒரு அரசு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் கிராமப்புறத்திற்கு அரசு கொண்டு வரக்கூடிய நலத்திட்டங்களை சுரண்டல் இல்லாமல் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு புனிதமான நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட பணி. இந்த பணியை எங்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம் குறைவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்து வந்தோம். நாங்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2011ஆம் ஆண்டு நாங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய திட்டமான மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதியளிப்பு திட்டத்தை மிகச் சிறப்பாக செயல்படுத்தி இந்தியாவிலேயே தமிழகத்திற்கு முதல் பரிசை பெற்றுக் கொடுத்தவர்கள் மக்கள் நல பணியாளர்கள். ஆனால் எங்களை உபரி பணியாளர் என்று சொல்லி தமிழக அரசாங்கம் பணி நீக்கம் செய்திருக்கிறது. மக்கள் நல பணியாளர் பணி நீக்கம் இது முழுமையாக ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டது, ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. திமுக ஆட்சியிலே நியமனம் செய்யப்பட்டவர்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அதிமுக ஆட்சிக்கு வரும்பொழுதெல்லாம், இது முதல் முறையல்ல, இது 3வது முறையான பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். இது ஒரு ஆபத்தான தவறான முன்னுதாரணம். ஒரு ஆட்சியில நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்களை மாற்று கட்சி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது பணி நீக்கம் செய்வது தொடரும் என்று சொன்னால் தமிழக அரசு துறையிலே பணியாற்றக்கூடிய லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுக்கும் எதிர்காலத்திலே பாதுகாப்பு சூழ்நிலை உருவாகிவிடும். இப்ப எங்களை பொறுத்தவரையில் மக்கள் நல பணியாளர் பணி நீக்கம் தவறு, சட்டவிரோதம் என்று உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் 3 முறை உறக்கச் சொல்லிவிட்டது, தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு இறுதியாக தீர்ப்பு வழங்கிய
நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் மக்கள் நல பணியாளர் பணி நீக்கம் சட்டவிரோதமானது என்று தனி நீதிபதி சுகுணா வழங்கிய தீர்ப்பை நாங்கள் உறுதி செய்கிறோம். இவர்களுக்கு அதே பணியை வழங்குங்கள் அல்லது தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளில் 3 லட்சம் காலி பணியிடம் இருப்பதாக நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். அந்த காலி பணியிடங்களில் இவர்களுக்கு நிரந்தர பணி வழங்குங்கள். இல்லை என்று சொன்னால் 2013-14 ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்துவதாக அறிவித்திருக்கிறார். 10,000 கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டங்கள் குறிப்பாக அம்மா உணவகம், அம்மா குடிதண்ணீர் விநியோகம், அம்மா மருந்தகம், அம்மா சில்லறை காய்கறி விற்பனை உள்ளிட்ட பல்வேறு சிறு வணிகங்களை செய்வதாக அறிவித்திருக்கிறீர்கள். இதற்கு லட்சக்கணக்கிலே உங்களுக்கு பணியாளர்கள் தேவைப்படுவார்கள். அந்த பணிக்கு இவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். இதுவும் உங்களுக்கு மனமில்லை என்று சொன்னால் எப்பொழுது இவர்களுக்கு பணி வழங்குவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ மனம் வருகிறதோ அதுவரை இவர்கள் பெற்ற ஊதியத்தை வழங்குங்கள் என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை மதித்து தமிழக அரசும் தமிழக முதல்வரும் மனிதாபிமான அடிப்படையிலும் கருணை அடிப்படையிலும் உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டுக்கு செல்லாமல் எங்களுக்கு மீண்டும் பணி வழங்கி இந்த 3 ஆண்டு காலமாக பணி இழந்து வறுமையிலும் பட்டினியிலும் காட்டிக்கொடுக்கூடிய இந்த பணியாளர் குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். நாங்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக திமுக தலைவர் கலைஞர், அந்த கட்சியினுடைய பொருளாளர் தளபதி மு.க. ஸ்டாலின், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற தலைவர் வைகோ, எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த், கி வீரமணி உள்ளிட்ட தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர்களும் இந்த தீர்ப்பை மதித்து பணி வழங்குங்கள், மேல்முறையீட்டுக்கு செல்ல வேண்டாம் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழக அரசு எல்லா கோரிக்கைகளையும் மீறி வேண்டுகோளையும் புறந்தள்ளிவிட்டு உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழக முதலமைச்சருக்கு பணிவோடு வேண்டுகோள் விடுப்பது, இந்த 13,000 ஏழை எளிய குடும்பங்களும் கிராமப்புறத்திலே வறுமை கொடுக்கு கீழே வாழக்கூடிய மிக வறுமையிலே வாழக்கூடிய மக்கள் எங்களை ஒரு அரசியல் எதிரிகளாக பார்க்காமல் திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்டோம் என்கின்ற அந்த காரணத்தை சுட்டிக்காட்டி அரசியலாக பழிவாங்காமல் இவர்களும் நாட்டினுடைய பிரஜைகள் குடிமக்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இழந்த பணியை மீண்டும் எங்களுக்கு வழங்கி, அது நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வழங்கினாலும் சரி அல்லது மனிதாபிமான அடிப்படையில் தமிழக அரசு வழங்கினாலும் சரி, தமிழக அரசு வழங்கக்கூடிய எந்த பணியையும் விசுவாசமாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு பல்வேறு புதிய நியமனங்களை தோற்றுவித்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் எங்களுக்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் பொருட்டு மீண்டும் பணி வழங்கி வாழ வைக்க வேண்டும். உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டை திரும்ப பெற்றுக் கொண்டு எங்களுக்கெல்லாம் நீங்கள் வாழ்வளித்தால் நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்போம் என்கின்ற கருத்தை தெரிவிப்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர் முன்னேற்ற சங்கம் விழுப்புரத்திலே இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நடத்தி இதன் மூலமாக தமிழக முதலமைச்சருக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை விடுப்பதற்காகத்தான் நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். விக்ரம், இப்ப இவங்களோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா தங்களுக்கு மீண்டும் தமிழக அரசோட ஏதாவது காலி பணியிடத்தில் தங்களை நிரப்பி தங்களுக்கு ஒரு வாழ்வளிக்க வேண்டும் என இந்த மக்கள் பணியாளர் சார்பாக அவங்க கேட்டிருக்காங்க. விக்ரம், தொடர்ந்து பேசலாம். கோபிநாத், திரு வாகலிங்கம், நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பித்ததற்கு முக்கியமான காரணம் நீங்கள் ஒப்பந்த பணியாளர்கள் என்ற ஒரு காரணத்தை அரசு தொடர்ந்து சொல்லி வருகிறது. நீங்கள் உண்மையில் எப்படி நியமனம் செய்யப்பட்டீர்கள்? முறைப்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பு கொடுத்து செய்தித்தாள்கள் அந்தந்த மாவட்டத்தில் முறைப்படி நாங்கள் இன்று அட்டன் பண்ணி நாங்கள்லாம் கால்ஃபர் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே முறைப்படி இன்று எழுதி போட்டு இன்று அட்டன் பண்ணி அது ஒரு கமிட்டி, அப்பாயின்மெண்ட் கமிட்டி, மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேர்முக உதவியாளர், ஊரக வளர்ச்சித்துறை, வட்டார வளர்ச்சி அலுவலர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டியாக சேர்ந்து தான் எங்களை தேர்வு செஞ்சாங்க. இது மாதிரி தான் சத்துணவு பணியாளர்கள் தேர்வு, அங்கன்வாடி பணியாளர்கள் தேர்வு, கூட்டுறவுத்துறையினுடைய தேர்வு, இது மாதிரி தான் நடக்குது. எப்படி ஒரு அரசாங்கம் முறையாக எந்தெந்த பணிக்கு எப்படி தேர்வு செய்யணுமோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தேர்வு செய்யப்பட்டோம். இது அரசாங்கம் எங்களுடைய காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இவங்க ஒப்பந்த பணியாளர், இவங்க முறைப்படி இல்லாத பணியாளர்னு சொல்லி இதே ஒரு காரணம் எங்களை 3 நேரை பணி நீக்கம் செய்யும் போதும் போல இந்த காரணத்தை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் முறைப்படி நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த முறையில் சத்துணவு அமைப்பாளர் அங்கன்வாடி எல்லாம் தேர்வு செஞ்சாங்களோ அதன் அடிப்படையில் தான் நாங்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கோம். நல பணியாளர்களுடைய பிரச்சனை 3 ஆண்டுகளாக தொடர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த பிரச்சனை, இது பற்றி விரிவாக பேசுகிறார் திரு வாகலிங்கம். சார், உங்ககிட்ட கேட்குறது, இப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு ஆட்சி மாறும்போதும் நீங்கள் வேலை இழப்பதும் பணி நியமனம் செய்யப்படுவதும், இப்போ உங்களுக்கு சாதகமான ஆட்சி உங்களை பணி நியமனம் செய்யும்போது உங்களை ஏன் நிரந்தர பணியாளர்களாக ஆக்கவில்லை? பண்ணிட்டாங்க. இப்போ 2011 எங்களுக்கு முறைப்படி டைம் ஸ்கேல் அனௌன்ஸ் பண்ணி எஸ்ஆர் புக் ஓப்பன் பண்ணி எங்களுடைய வயது வரம்பு இந்த வயசில் தான் இவங்க ரிட்டைர்மெண்ட் எல்லாம் இந்த காலத்தில் தான் சொல்லி எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க.
6வது ஊதிய கழிவு முறைப்படி எங்களை பணி நிரந்தரம் இந்த பணியாளர்கள்னு சொல்லி தான் சுகுணா தீர்ப்பே சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து நிரந்தரப்படுத்தப்பட்ட பணியாளர், அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன சலுகை இருக்கோ அத்தனை சலுகை இவங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது, அதனால் வந்து இவங்க நிரந்தரப்படுத்த பணியாளர்னு தீர்ப்பே சொல்லியிருக்காங்க கோர்ட்டு. ஆனால் இவங்க சொல்கிற காரணம் இதே ஒரு காரணத்தை சொல்லி எங்களை வரும்போதெல்லாம் பணி நீக்கம் செய்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். கோபிநாத், இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நல பணியாளர்கள்கிட்ட கேளுங்க, அவங்களுடைய அடிப்படை வேலை என்பது எப்படியாக இருந்தது அவர்கள் வேலையில் இருந்த பொழுது? கோபிநாத். விக்ரம், நம்மளிடையே வந்து மக்கள் நல பணியாளர் பணியாற்றிய பூங்குடின்ற மட்டும் இருக்காங்க, அவங்ககிட்ட அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பணி உங்களுக்கு இருக்க எப்படி பண்ணீங்க, இப்போ இந்த வேலை எடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. மக்கள் நல பணியாளராகிய நாங்கள் கடந்த 1989ஆம் ஆண்டு முதல் இதுவரை போராடி கொண்டிருக்கோம். 5 ஆண்டுக்கு ஒரு முறை எங்களை 3 முறை பணி நீக்கம் செய்தார்கள். அப்பேற்பட்ட மக்கள் நல பணியாளர் முன்னேற்ற சங்கத்தில் இன்று இங்கு போராடி கொண்டிருக்கும் எங்களுடைய அவல நிலையை பாருங்கள், அபலையின் குரலை கேளுங்கள். தமிழக அரசே, நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? பிறப்பின் பாவமா, அரசின் சாபமா? ஏன் எங்களுக்கு இந்த நிலை? உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப கூறும் ஏன் எங்களுக்கு இந்த பணியை வழங்க மறுக்கின்றீர்கள்? அப்படி என்ன சாபக்கேடான பிறவிகளா நாங்கள்? தயவு கூர்ந்து எங்களையும் பாருங்கள். இப்பணியில் 7000 பெண்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். அந்த 7000 பெண்களுக்கும் சமைக்க தெரியும். அம்மா உணவகத்தில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து வேலை கொடுங்கள். 6000 சகோதரர்கள் ஆண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் அம்மா மருந்தகத்தில் வேலை கொடுங்கள். எங்களுடைய நிலைமையை கேளுங்கள். 150க்கு மேற்பட்டோர் தற்கொலை செய்து கொண்டார்கள். வாழ வழியற்றவர்களால் வறியவர்களால் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களின் தலையெழுத்தை மாற்றுங்கள். எங்களுக்கு வாழ்க்கையில் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள். எங்களுக்கு 13000 பேர் வீட்டின் விலக்கை ஏற்றுங்கள். தமிழக அம்மா அவர்களுக்கு விசுவாசிகளாகவும் திறமைசாலிகளாகவும் அவர்கள் சொல்லி கூறிய பணியை செவ்வன நிறைவேற்றுவர்களாகவும் நாங்கள் திகழ்வோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்க வேண்டாம். தயவுசெய்து எங்களுக்கு பணியை கூறி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளியுங்கள் என்று கூறுகிறோம். அம்மா, இந்த பணி வந்து இல்லாத நேரத்தில் என்ன கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்க? உங்களோட வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கு? எங்கள் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறோம். குடும்பத்தில் வறுமை, கூறினால் நானால் வாடகை வீட்டில் இருக்கிறோம். வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தாய் வீட்டிற்கு போயிட்டு இருக்கிறோம். தாய் வீட்டில் அண்ணன் தம்பிகள், சகோதரர்கள், சகோதரிகளால் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். 3 வேளை சோற்றிற்கு பதில் 1 வேளை சோறு சாப்பிட்டுக் கொண்டு எங்கள் பிள்ளைகளை படிப்பிற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிரோடு இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது எங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் வீணாகிவிட்டது. எங்கள் குழந்தைகளின் எதிர்காலமும் வீணாக கூடாது என்று ஒரே காரணத்திற்காக தான் இவ்வளவும் போராடி கொண்டிருக்கிறோம். விக்ரம், இப்போ இந்த பெண்களோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா தங்களோட வாழ்க்கை முறை வந்து மிகவும் ரொம்ப கஷ்டப்படுவதாகவும் தங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து அதாவது மீண்டும் பணி வழங்கணும்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. விக்ரம், தொடர்ந்து பேசலாம் கோபிநாத். திரு வாகலிங்கம், இப்போ நான் அவர்கள்கிட்ட கேட்ட அதே கேள்விதான். உங்களுக்கு அடிப்படையாக என்ன வேலைகள் நியமிக்கப்பட்டது? நாங்கள் பணியில் சேர்ந்த உடனே எங்களை ஜாப் சாட்டே ஒரு ட்ரைனிங் நடக்கும்போதே கொடுத்துட்டாங்க. அதாவது என்ன, ஒரு 20 வேலைகள், அரசினுடைய நலத்திட்டங்கள், அனைத்து துறையில் உள்ள அரசு நலத்திட்டங்கள் பூரா கிராம மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கோம். அனைத்து திட்டங்களையும் கொண்டு போய் நாங்கள் தான் சேர்த்தோம். குறிப்பாக திருமண உதவி திட்டம், மகப்பேறு திட்டம், சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு, மது ஒழிப்பு கமிட்டி, குடிநீர் விழிப்புணர்வு, எப்படி சுத்தமான தண்ணி குடிக்கணும், அதே மாதிரி திருவிளக்கு, இலவச கலர் டிவி வழங்குறதுலேருந்து இலவச கேஸ் அடுப்பது, அது கமிட்டி மெம்பராகவே இருந்து நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். அதுமாதிரி மகத்தான திட்டங்கள் கடைசியாக 2010-11 எல்லாம் மகாத்மா தேசிய ஊரக வளர்ச்சி திட்டங்கிற ஒரு திட்டத்தை மிக சிறப்பாக நாங்கள் நடத்தி கொடுத்து இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக நாங்கள் பரிசு வாங்கி கொடுத்தோம். அந்த மாதிரி பல எண்ணற்ற திட்டங்கள், அவ்வளோ வேலைகளை செஞ்சோம். எந்த வேலையும் செய்யாமல் இல்லை. என்ன அரசாங்கம் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துகிறோம் அத்தனையும் நாங்கள் கிராம ஊராட்சிக்கும் வட்டார வளர்ச்சிக்கும் ஒரு பாலமாக இருந்து செயல்பட்ட சனது. இல்லை, அடிப்படையாக நீங்கள் என்ன வேலைகள் செய்தீர்கள்? அதாவது திட்டத்தினுடைய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தினீர்களா, இல்லை அரசு செய்யக்கூடிய திட்டத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான வேலைகள் செய்தீர்கள்? அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருதோ அது பூரா மக்கள்கிட்ட. இப்போ திருமண உதவி திட்டங்கிறது என்னன்னே தெரியாது கிராமத்தில். இந்த மாதிரி நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ ரூபா அரசாங்கம் பணம் கொடுக்குது, இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வாங்கி போடுங்க. அதேமாதிரி மகப்பேறுங்கிறது குழந்தை பெற்றா இவ்வளோ பணம் அரசாங்கம் கொடுக்குது, இந்த இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை கொடுங்க. இது மாதிரி நீங்கள் மது குடிச்ச என்னென்ன தேவைகள், இதுக்கு பிரச்சார கமிட்டியே போட்டு போய் கிராமங்களில் நாங்கள் விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குடிநீரை நீங்கள் காய்ச்சி தான் குடிக்கணும், இது மாதிரி டேங்க் உள்ள தண்ணியை தான் குடிக்கணும்னு சொல்லி அது மாதிரி விழிப்புணர்வு. அதே மாதிரி இன்றைக்கி டிவி, இந்த கேஸ் அடுப்பு கொடுக்குறதுலனா இன்னும் என்னென்ன மாதிரி இருக்குது, இது மாதிரி இந்த கமிட்டியில் நாங்கள் இருக்கோம்,
நீங்கள் வந்து அப்ளிகேஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்டது. இது மாதிரி மகாத்மா காந்தி காலையில் 7 மணிக்கு போனோம்னா வரப்புக்கும் வாய்க்கால் ஏரிகளுக்கு போனோம்னா நைட்டு 6 மணி வரையிலும் இருந்து அந்த பணியை சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள், அரசு திட்டங்கள் அனைத்தும் கிராம ஊராட்சிக்கும் வட்டார வளர்ச்சிக்கும் ஒரு பாலமாக இருந்து செயல்பட்டுருக்கோம். நாங்கள் இவ்வளவு திட்டங்களில் இவ்வளவு வேலைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இப்போ உங்கள் எல்லாரையுமே பணி நீக்கம் செய்த பிறகு இந்த திட்டங்கள் எல்லாம் முடங்கிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முடங்கிடுச்சு சார். அதே மாதிரி இப்போ எங்களை பணி நீக்கம் செஞ்ச மறுநாளே பணித்தள எங்களை வந்து உபரி பணியாளர்னு அரசாங்கம் ஒரு வார்த்தை சொல்லுது. ஆனால் எங்களை பணி நீக்கம் செஞ்ச மறுநாளே பணித்தள பொறுப்பாளர்னு நாங்கள் பார்த்த வேலைக்கு ஒரு ஊராட்சிக்கு 3 பேரை நியமனம் பண்ணுறாங்க. அது என்னன்னா இளம்பெண் பாசறை, இளைஞர் பாசறை இப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் பரிந்துரையின் பேரில் லெட்டர் பேடே போகுது கலெக்டரேட்டுக்கு போய். அது மாதிரி நாங்கள் செய்த ஒரு வேலைக்கு 3 பேரை நியமனம் பணித்தள பொறுப்பாளர் மறுநாளே நியமனம் பண்ணி தான் அந்த பணியை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து அத்தனை வேலைக்கு முடங்கி போய் தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் அதுக்கான ஆட்களை அவங்க நியமனம் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து பேசலாம் திரு வாகலிங்கம். கோபிநாத், இப்போ அந்த மக்கள் நல பணியாளர்கள்கிட்ட கேளுங்க, அவங்க செய்த வேலைகள் தற்போது முடங்கி இருக்கிறதா? அவர்களை வீட்டுக்கு அனுப்பிய பிறகு அந்த வேலைகளை யார் செய்கிறார்கள்? கேளுங்கள் கோபிநாத். விக்ரம், நம்மளோட வந்து மக்கள் நல பணியாற்றிய கோவிந்தம்மாள் கூட இருக்காங்க. அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ கிராமத்தில் செஞ்சீங்க அந்த வேலை யார் பார்க்குறாங்க? உங்களோட நிலைமை எப்படி இருக்கு? எங்களோட நிலைமை 3 ஆண்டுகளாக ரொம்ப கொடுமையான கூலி வேலை செஞ்சு இந்த 3 ஆண்டுகளாக கூலி வேலை செஞ்சு ரொம்ப வறுமையான இதுல வாடிக்கொண்டிருக்கு. குழந்தைங்களை வந்து ஒழுங்கா நல்ல தரமான கல்வி கொடுக்க முடியல. அன்றாட அதுங்களுக்கு தேவையான சாப்பாட்டு வசதி கூட செய்து கொடுக்க முடியல. வயதான பெரியோர்களை பார்க்க முடியல. அந்த ஒரு மனநிலையில இருக்க முடியல. எங்க போய் கூலி வேலை செஞ்சு கூட முடியல. ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். 45 வயசுக்கு மேல போயிட்டு எங்க வேலையும் தேட முடியாது. இதெல்லாம் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகி என்னோட பாதிப்பு என்ன சார்ந்த என் குடும்பத்தை சார்ந்த தாய் வீடு மாமியார் வீடு எல்லாருக்கும் என்னோட வறுமையை பார்த்து அவங்களும் மன உடைச்சல்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கொடுமையை போக்கணும்னா எல்லாருக்கும் வேலையை கொடுத்து எங்க வாழ்க்கையில ஒரு ஒளி தீபம் ஏற்ற மாதிரி எங்களுக்கு மீண்டும் இழந்த பணியை மீண்டும் தருமாறு தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறோம். விக்ரம், அதான் சார், இப்போ நம்ம நீங்க ஏற்கனவே செஞ்ச பணியை கிராமப்புறங்களில் ஏற்கனவே நீங்க செஞ்சீங்களா மக்கள் நல பணியாளர்? அந்த பணியை இப்ப யார் பாக்குறாங்க? அந்த பணி ஒழுங்கா நடக்குதா? கிராமப்புறம் இப்ப எப்படி இருக்கு? நாங்க ஒரு நபர் பார்த்துட்டு இருந்த வேலையை இன்னைக்கு 5 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த தேசிய கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டங்கிறது இன்னைக்கு படிப்படியா அங்கங்க நிறுத்தப்பட்டு இருக்குது. சம்பளம் கொடுக்காம தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இதே நாங்க அங்க பணியில இருந்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்க அந்த பணியை செவ்வனே பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்ல, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு சிறந்த அவார்டையும் கொடுத்துச்சு. அதுக்கு எங்க உழைப்பு முக்கிய காரணமா இருந்துச்சு. அதுக்காக அன்னைய முதல்வர் எங்கெல்லாம் பாராட்டினாரு. அது மட்டும் இல்ல, நாங்க கிராமப்புறத்துல அடிப்படை தேவையான குடிநீர், தெருவிளக்கு, நூலகம், மதுவிலக்கு போன்ற பிரச்சாரங்கள் எல்லாம் தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருந்தோம். மிக குறைஞ்ச சம்பளத்துல அதிகபட்சமான வேலையை நாங்க கொடுத்துட்டு இருந்தோம். சொல்ல போனா உலகத்திலேயே 3 முறை பணி நீக்கம் செய்யப்பட்டது மக்கள் நல பணியாளராக தான் இருக்கும். நாங்க பண்ணின தப்பு திமுக சர்க்கார்ல வேலை வாங்கணுங்கிறத தவிர வேற எதுவுமே இல்லை. இந்த 3 வருஷத்துல பணி நீக்கம் செய்யப்பட்ட மன உளைச்சல்ல வாழ வழி இல்லாம 32 பேர் இது வரைக்கும் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்கிறாங்க. ஊருக்கெல்லாம் தாலிக்கு தங்கம் தரதா சொல்ற இந்த சர்க்கார்ல தான் 32 பணியாளர்களுடைய மனைவிமார்கள் தாலி அறுத்திருக்கிறாங்க. ஒரு நல்ல தீர்ப்பை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்குது அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தப்ப மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு போயிருக்கிறது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்குது. தயவு செஞ்சு ஒரு அன்றாடங்காட்சியான எங்களை ஒரு பெரிய எதிரியா நினைக்காம இந்த அரசு தயவு கூர்ந்து மேல்முறையீட்டு மனுவை வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் எங்களுக்கு வேலை தரணும்னு மெத்த பணிவோட கேட்டுக்கிறோம். விக்ரம், இவங்களோட கோரிக்கை பாத்தீங்கன்னா மேல்முறையீடுக்கு போகாமல் தமிழக அரசு தங்களுக்கு வந்து மீண்டும் வந்து ஏதாவது ஒரு பணியை வழங்கணும்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. விக்ரம், தொடர்ந்து பேசலாம் திரு கோபிநாத். திரு வாகலிங்கம், உங்ககிட்ட மீண்டும் வரேன். இப்போ அரசு ஒவ்வொரு முறையும் மேல்முறையீடு செல்லும் பொழுது ஒரு காரணத்தை சொல்கிறது. நீங்கள் ஒப்பந்த பணியாளர்கள் என்று சொல்கிறது. மேலும் உங்களை வந்து மீண்டும் பணி நியமனம் செய்வதால் எந்த ஒரு உபயோகமும் இல்லை என்று அரசு சொல்கிறது. உண்மைதானா இது? இல்லை சார்,
மீண்டும் அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க, எங்களை வந்து பணியில் அமர்த்தக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுகுணாமேட தனி நீதிபதி அவர்கள் சொன்ன தீர்ப்பில் இருந்தே முழுமையாக நாங்கள் என்னென்ன பணிகள் செஞ்சோமோ அத்தனையும் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். நாங்கள் எந்த அளவுக்கு இப்போ நடந்த விவாதத்தில் கூட அரசாங்க வழக்கறிஞரே அந்த கையேடை பார்த்துட்டு ஒரு 17-18 வேலைகளை சொல்லி இத்தனை வேலைகளையும் அவர் எங்களுக்கு மறுப்பாக சொல்லணும்னு நினச்சார். ஆனால் அவரால் முடியல, உண்மையை மறைக்க முடியல. அந்த வழக்கறிஞரே சொல்கிறார், அரசாங்க வழக்கறிஞரே இத்தனை வேலைகளையும் மக்கள் நல பணியாளர் தான் ஊராட்சியில் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அதாவது ஊராட்சி உதவியாளர் பார்க்குறாங்க பள்ளி சொல்கிறதுக்கு பதிலாக மக்கள் நல பணியாளர்கள் பார்க்குறாங்கன்னு அவர் வாயாலே சொன்னார். அப்போ நீதிபதி அவர்களே கேட்குறாங்க, அப்போ ஊராட்சியில் ஆளினால் அழகராஜா வந்து இந்த மக்கள் நல பணியாளர்கள் தான் இவ்வளோ வேலையை செஞ்சவங்களை நீங்கள் எதுக்கு பணியிட நீக்கம் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினை வச்சாங்க. அதனால் நாங்கள் வந்து தொடர்ந்து அவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வேறு ஒன்றும் அவங்களால காரணம் சொல்ல முடியல. இவங்களை பணி நீக்க ஒரே ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிற ஒரே காரணத்தை தவிர எங்களை எந்த காரணமும் சொல்ல முடியல சார். அதுக்காக சில காரணங்களை தேடி பிடிச்சி இந்த மாதிரி காரணங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஒழிய நாங்கள் முழுமையாக அவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்கோம். அரசினுடைய திட்டங்கள் அனைத்திலையும் நாங்கள் முழுமையாக இருந்து செயல்படுத்தியிருக்கோம். அந்த குறிப்பாக சொன்னால் அந்த மகாத்மா காந்திங்கிறதுல பெண்கள்னு கூட பார்க்காம காலையில் 7 மணிக்கு கடமடைக்கு போனோன்னு சொன்னால் நைட்டு 6 மணிக்கு தான் முடிச்சுட்டு வரோம். அது மாதிரி நாங்கள் தொடர்ந்து அவ்வளோ வேலைகளை செஞ்சுருக்கோம். வேறு காரணங்கள் அரசாங்கத்தால் சொல்ல முடியல. எங்களை வேலையில் இருக்கக்கூடாது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளவு காரணங்களை எங்கள் மேலே சுமத்திட்டு இருக்காங்க. மக்கள் நல பணியாளர்கள் பணி நீக்கம் எதற்காக திரு வாங்கலிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு வாங்கலிங்கம், இப்போ உங்களுக்கு 2 வருடத்திற்கு ஒரு முறை உங்களுடைய கான்ட்ராக்ட் முடிவதாக அரசு சொல்கிறது. அதாவது 31/5/2011 உங்களுடைய கான்ட்ராக்ட் முடிவடைந்ததாக அரசு தன்னுடைய வாதத்தில் முன்வைத்திருக்கிறது. இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து வருஷம் எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணும்போதே, அதாவது இவங்க எங்களோட இந்த 31/5 முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை இவங்களை புதுப்பிச்சு எங்களை இருந்த அரசாங்கம் அப்படி தான் பண்ணிட்டு வந்துச்சு. இவங்க அதை கூட செய்யலை. எங்களை அதுக்கு முன்னாடியே 8/11/2011 எங்களை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. 31/5/2011 அது எங்களுக்கு ஊதியம் அரசாங்கத்தில் டைம் ஸ்கேல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஊதியம் நியமித்திருக்கிறாங்க. ஆமாம். இப்போ அரசு அதை தொடர்வதும் தொடராமல் போவதும் அரசுடைய கொள்கை முடிவாக அதை எடுத்துக்கலாம் இல்லையா? எடுத்து அது வந்து அப்படி சொல்ல சார். எப்படி சொல்கிறாங்கன்னா, எப்போ ஒரு ஒப்பந்த பணியாளர்னு சொல்ல, அதாவது கிராமப்புற ஊழியர்களுக்கு ஒரு அடிப்படையாக பேசிக் பே போட்டான்னு சொன்னாலுமே அவங்க வந்து ஒப்பந்த பணியாளர்னு சொல்ல முடியாது. அவங்க நிரந்தரப்படுத்த பணியாளர் கேட்டகரியில் தான் வந்துடுறாங்க. அதனால் இந்த உடன்பாடு அதுக்கு ஒத்து வராது. பின்னர் எதற்காக உங்களுக்கு 2 வருடத்திற்கு ஒரு முறை இதை ரெனியூ பண்ணிக்கிட்டு வந்து ஊதிய நிர்ணயம் ஊதியத்துக்காக தான் அந்த டேப்டை வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. 2 வருஷத்துக்குள்ள அதாவது நிதித்துறையில் வந்து ஊதியம் வாங்கணும், அதுக்காக தான் அந்த தேதியை வந்து எங்களுக்கு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. இல்லை, ஒரு அரசு ஊழியர், தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர் இப்படி தான் 2 வருடத்துக்கு ஒரு முறை நியமனம் செய்யப்பட்டு நிறைய தலைமைச் செயலகத்தில் இருக்க ஊழியர்களே அது மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி ஒப்பந்தத்தில் இருக்காங்களாம். இந்த தேதி வரலையே ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒத்துக்கிறீங்க? ஒப்பந்த தொழிலாளர்ல நிரந்தரப்படுத்த பணியாளருக்கே ஊதியம் பண்றதுக்காக இந்த மாதிரி தேதி கொடுத்து அவங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது மாதிரி தான் அந்த கேட்டகரியில் தான் நாங்களும் இருந்திருக்கோம்னா, நாங்கள் வந்து டெம்பரவரி பணியாளர் கிடையாது. அதனால் நாங்களும் வந்து எங்களுக்கு வந்து என்னைக்கு டைம் ஸ்கேல்னு ஒன்று எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி 6வது ஊதிய குழுவில் பண்ணிட்டாங்களோ அன்னைக்கே நாங்கள் நிரந்தரப்படுத்தப்பட்ட பணியாளராக அரசாங்கம் ஏற்றுக்குச்சு. அதை தான் தனி நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற வாதம் சரியா இல்லை. அவங்க வந்து எப்போ ஒரு 6வது ஊதியக்குள்ள அவங்களுக்கு டைம் ஸ்கேல் போட்டாங்களோ அவங்க வந்து நிரந்தரப்படுத்தப்பட்ட பணியாளர் தான். எனவே அவங்கள நீங்கள் பணி நீக்கம் செஞ்சது வந்து செல்லாதுன்னு சொல்லி அந்த தனி நீதிபதி சுகுணா தீர்ப்பிலே அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது குறித்து நம்மளுடைய செய்தியாளர்கிட்ட கேட்கலாம். திரு கோபிநாத், இப்போ மக்கள் நல பணியாளர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறையும் அவர்களுடைய பணி என்பது ரினியூ செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. அவர்களுடைய ஊதியம் எந்த அளவுக்கு இருந்தது, கடைசியாக அவர்கள் வாங்கிய ஊதியம் எவ்வளவு, அதை பற்றி கேளுங்களேன் கோபிநாத். விக்ரம், இப்போ நம்மளோட இருக்கிற மக்கள் நம்மளை கேட்கலாம், அதாவது உங்களோட நீங்க வாங்கின ஊதியம் எவ்வளவு, எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கடைசியா வாங்கின ஊதியம் எவ்வளவு? கடைசியாக ஒரு 6000 ரூபா வாங்கினோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 200 வேலை இந்த வேலையில் சேர்ந்தோம். இன்னைக்கு வந்து 25 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த 200 வேலையிலேருந்து 6000 வந்த உடனே இன்னைக்கு நல்லா சந்தோஷமா இருந்தோம். ஆனால் இன்னைக்கு 3 வருஷமா வேலை இல்லாமல் ஒரு இடத்துல வேலை போய் கேட்டால் வயசாகி போச்சு, உனக்கு 50 வயசுக்கு மேலே வச்சு வேலை தர முடியாது. கூலி வேலைக்கு போனாலும் கூலி வந்து 1 வாரத்துக்கு இருக்குது, 1 வாரத்துக்கு இல்லாமல் இருக்குது. அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைய ஒரு பையன். அந்த பொம்பளை பிள்ளை இன்னைக்கு வந்து 22 வயசு 23 வயசு ஆயிடுச்சு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரலாம் கூட வசதி இல்லாத இந்த வேலையை இருந்த குடும்பமே நடுத்தரவு நிற்கிற சூழ்நிலை இருக்குது. முதல்வர் அம்மா அவர்கள் இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மேல்முறையீட்டுக்கு செல்லாமல் எங்களுக்கு வேலை கொடுத்தா எங்கள் பிள்ளைங்க குடும்பம் அதே மாதிரி எங்களோட வேலை பார்க்குற
பணியாளர்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படியாவது வேலை கிடைச்சா உண்மையிலே அவங்கள சந்தோஷப்பட்டுக்கிட்டு உண்மையில கடைசி காலத்தால் நல்லா இருப்பாங்க. ஆகவே அம்மா எப்படியாவது அருள் கூர்ந்து எங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்தீங்கன்னா நல்லாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். விக்ரம், இப்போ நம்மளிடையே பார்த்தீங்கன்னா பெண் மக்கள் நல பணியாளர் இருக்காங்க. அவங்ககிட்ட அவங்களோட பாதிப்புகள் கூட தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க எப்படி வேலை செஞ்சீங்க, உங்களோட நிலைமை எப்படி இருக்கு வேலை போனதுக்கு அப்புறம்? மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர்கள் முன்னேற்ற சங்க சார்பாக இருபால் மக்கள் நல பணியாளரும் உங்கள் பொறுப்பு மலர் பாதங்களை தொட்டு வணங்கி சிரம் தாழ்த்தி எங்களுடைய கண்ணீரை உங்களுக்கு காணிக்கையாக்கி எங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கேட்கின்றோம். அம்மான்ற மாதிரி அரசியல் சூழ்ச்சி சார்ந்தமா இல்லாம எல்லாருமே உங்களை கலந்து அம்மான்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கலையே அம்மா. திருமணமாகி குழந்தை பிறந்தாதான் எல்லாம் அம்மான்னுவாங்க. எல்லாருமே உங்களை அம்மான்ற வார்த்தைய மக்கள் நல பணியாளர்களை மட்டும் தண்டிச்சிட்டீங்களே. நாங்க என்ன பாவம் பண்ணோம் உங்களை? 20 வருஷமா எரிபந்து போல எங்களை எரிஞ்சிட்டு கிடக்குறீங்களே, நாங்க என்ன செய்வோம்? கலியுகமே தோன்றது ராமாயணமா மகாபாரதத்தினாலதான். ராமாயணம் பெண்ணாசை, மகாபாரதம் மண்ணாசை. இது கலந்து நாங்க தாமா பாதிக்கப்படுறோம். மக்கள் நல பணியாளர்கள் தாமா பாதிக்கப்படுறோம். நாங்க தயவு செய்து அம்மா அவர்களே, நீங்கள் அரசியல் கலைஞர் போட்ட வேலை இல்லாத இந்த மக்கள் நல பணியாளர் இந்த வேலையை பேரே எடுத்துருங்க. எங்களுக்கு இந்த பேரு வானா. எங்களுக்கு வேற பேரை போட்டு உங்க ஆட்சி இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன பேரை போடுறீங்களோ அந்த பேரை போட்டு எங்களுக்கு ஊதியம் கொடுத்து எங்களை வேலை செய்யுங்க. எங்களால தாங்க முடியாதம்மா. எங்களால ஏன் எங்களை பழி வாங்குறீங்க? நாங்க என்ன பாவத்தை பண்ணோம்? நாங்க சொல்லுங்க பாத்தீங்க. பிச்சை எடுக்கிற போறப்ப எடுத்துட்டோம். அப்பா கூட உங்களுக்கு எதுவும் கேட்கலனா எங்களை என்ன செய்ய போறீங்கம்மா? சொல்லுங்க பாப்போம். எங்களுடைய வாழ்வாரத்தை எல்லாம் உங்களுக்கு அணுவா தெரிஞ்சிருந்து வேண்டாமா இந்த போல பழிவாங்கும் படத்தை தயவு செய்து விட்டுடுங்க. எல்லாருமே சிரஞ்சீவி கிடையாது. படுத்து எழுந்திருச்சா விடிஞ்சு எழுந்திருக்கிறது நிலவரம் கிடையாதம்மா. நீங்க சாகாவரம் பெற்ற அம்மா கிடையாதும்மா. நீங்களே இன்னைக்கு படுத்தீங்க நாளைக்கு எழுந்திருச்சு இதே முதலமைச்சரா இருப்பீங்கன்றது ஒரு நிலை இல்லம்மா. இருக்கும் பொழுதே நல்ல பேரோட எங்களுக்கு நல்ல ஒரு பணியை வழங்கி உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அந்த பணியை பண்ணா உங்களுக்கு இன்னும் புண்ணியத்தை சேரும். அம்மான்ற ஒரு பேர் எடுத்தீங்கன்னா அது சாதாரணமா கிடையாதுமா. அம்மானாக்கா தாய்ஸ்தானம் எல்லாருக்கும் அது கொடுப்பனா கிடையாது. ஒரு திருமணம் ஆகாத தொடர்ந்து பேசலாம் திரு கோபிநாத் சார். திரு வாகலிங்கம், இப்போ அந்த பெண் சொன்னது மாதிரி அவர்களுடைய சம்பளம் என்பது ஒரு 6000 இருந்ததா சொல்றாங்க. இப்போ இவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா சார், தாழ்த்தப்படுத்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தான் இந்த பணியே கொடுத்தாங்க. வெறும் 200 ரூபா சம்பளம். நாங்கள் முதல்ல பணியில் சேரும்போது 200 ரூபா சம்பளம். இப்போ இந்த டைம் ஸ்கேல் போட்டதுக்கப்புறம் ஒரு 5500 ரூபா 6000 ரூபா வாங்கும்போது இதை நம்பி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே எல்லாம் 40 வயசை தாண்டினவங்க. எங்களுடைய குழந்தைகள் பூரா எல்லாம் இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிற லெவலுக்கு வந்துருச்சு. இந்த சம்பளத்தை ஊதியத்தை நம்பி அவங்கவுங்க குழந்தைகளை போய் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் ஆர்ட்ஸ் காலேஜ்லையும் சேர்த்துட்டு லோக்கல்ல இருந்து வர முடியலங்கிறதுக்காக குடும்பமே டவுனுக்கு குடிமயர்த்தி போய் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் எப்போ 8/11/2011 எங்களை டிஸ்மிஸ் பண்ணிச்சோ அன்னையிலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 பேர் தற்கொலை, 158 பேர் இறந்து போயிட்டாங்க. வறுமை வேற அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. வாழ்வாதாரம் சுத்தமாக பாதிக்கப்பட்டு போயிடுச்சு. எங்கள் வயசுக்கு இனிமேல் 40 வயசை கடந்து எந்த இடத்துல போய் ஒரு வேலை கேட்டாலும் எவனும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட இன்னைக்கு படிப்பெல்லாம் இன்ஜினியரிங் சேர்த்து டிகிரி சேர்த்த படிப்பு பூரா பாதியில நிற்குது. இப்போ தொடர்ந்து பேசலாம் திரு வாகலிங்கம். இது பற்றி கருத்து தெரிவிப்பதற்காக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் திரு முருகன் ஐஏஎஸ் சமூக ஆர்வலர். வணக்கம் திரு முருகன் ஐஏஎஸ் சார், நீங்க சொல்லுங்க, இப்போ மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் அரசு பணி நீக்கம் செய்திருப்பதற்கான காரணம் என்ன? இல்ல நீங்க இது என்ன தெரியும்னா, இவங்க பதவியை உருவாக்கி இவங்களை பதவியில் அமர்த்துவரே என்று திமுகவில் அது ஒரு கட்சி சார்ந்த செயலா எல்லாரும் அன்னையில இருந்து நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது அடுத்த அரசு வந்தது காரணத்துக்காக இந்த பதவியை வெளியே எடுத்துறாங்க. ஆனா நிர்வாகத்துல எங்களை போன்றவர்களுக்கு சில கருத்துக்களை கேட்டிருக்காங்க, அமைச்சர்களே கேட்டிருக்காங்க. நாங்க என்ன சொன்னோம்னா, இந்த பதவி தேவையில்லை, நிச்சயமா தேவையில்லை. அதாவது வில்லேஜ்லயோ அல்லது பிற்காவிலையோ இதுக்குன்னு நிறைய ஆளுங்க ஏற்கனவே இருக்காங்க. ஸோ நீங்க அடிஷ்னலா கிரியேட் பண்ணி போட்டீங்க, அதான் நீங்க செஞ்ச தப்பு. இவங்களுக்கு நீங்க வேற பணிகளை கொடுக்கணும்னா கொடுக்கலான்னு தான் நாங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணோம். ஆனா அது கட்சி அரசியல் காரணத்திற்காக இவர்களுக்கு பதவி கிடைக்காம இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்.
திரு முருகன், அதாவது இப்போ மக்கள் நல பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதனால் அவர்கள் பல்வேறு விதமான வேலைகளை செய்து வந்திருக்கிறார்கள். மக்கள் நல பணிகள், அதாவது அரசனுடைய திட்டத்தை முறையாக மக்களிடம் கொண்டு சென்றது நாங்கள் தான். இப்போ எங்களுடைய இடத்துக்கு 5 பேரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அவங்களை அந்த பணி அவங்களுக்கு தேவையில்லாத பணி அரசு கற்பனை பண்ணி உருவாக்கிச்சு. அப்ப நம்ம சொன்னதை கேட்கல. அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஏற்கனவே எங்க வில்லேஜ் ஆபீசர் இருக்காரு, கிராம நல அலுவலர் இருக்காரு, பஞ்சாயத்து யூனியன்ல இருக்காங்க. P&R டிபார்ட்மெண்ட்ல 24 hours இதான் வேற. கோடிக்கணக்கான ரூபாயில போட்டு பத்திரிகைகள்ல சொல்றோம். இதெல்லாம் நாங்க நம்பல. அப்பவே வேண்டாம்னு சொன்னோம். இவங்களை விட்டுருங்க. இப்ப இவங்களை விட்டுட்டு அந்த மாதிரி நீங்க கவர்மெண்ட்ல நிறைய பேர் வேலை செய்யறாங்க, அவங்களை குறைக்கிறதுக்கு வழியே பாருங்க. புதிய பதவிகளை ஏற்படுத்தாதவர்கள் நான் எழுந்தே சொன்னேன் மீட்டிங்ல. கம்முன்னு இருந்தாங்க எல்லாம் மினிஸ்டர், சிஎம்லாம். ஏன்னா அவங்களுடைய எய்மும் அப்ப எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்த பிறகு எந்த விதமான பரிசு வைக்காம பப்ளிக் சர்வீஸும் போகாம சிலரை அப்பாயின்ட் பண்ணணும்னு அவங்க நினைச்சு பண்ணாங்கிறது எங்களுக்கு தெரியும். சாரி. ஆனா பாவம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது இப்பொழுது உதவி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க. நடக்கும் நான் நம்புறேன். திரு முருகன், அப்போ இவங்களை பணி நீக்கம் செய்வதற்கு சரியான முறையில் நோட்டீஸ் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் சொல்கிறார்கள். இவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்ல, நாங்களும் நிரந்தர பணியாளர்கள் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ ஒரு நிரந்தர பணியாளரை பணி நீக்கம் இவ்வளவு எளிதில் செய்துவிட முடியுமா திரு முருகன்? இல்ல இவங்க ப்ரொசீஜர்லாம் வேஸ்ட் பண்றாங்க. டயத்தை ப்ரொசீஜரோட பண்ணியிருந்தா அப்ப என்ன பண்ணுவாங்க? சரி, இப்ப நான் நோட்டீஸ் கொடுத்து விளக்குறேன்னா அதெல்லாம் தேவையில்லாத வாதம் நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு ஏதாவது மாற்று பணிகளோ, அதாவது தகுதி இருக்கோ இல்லையோ, கொஞ்சம் சீனியாரிட்டியை குறைச்சி ஏதோ பண்ணலாம் கவர்மெண்ட் நினைச்சா. ஆனா போராட்டத்தில் அதை பெற முடியுமா? ஏன்னா எல்லா கவர்மெண்ட்லயும் போராட்டம் பண்ணும்போது நியாயங்களை பார்த்து சரி என்ன போராடுறாங்கன்னு ஒரு ஆட்டிடியூட் வரும். அது இல்லாம பர்சனல் மெத்தட்ல தயவுசெய்து எங்களுக்கு ஏதாவது நல்ல பணிகள் கொடுங்க என்ற மெத்தட்ல இவங்க வர்றதுதான் வரவேற்கிறாங்க. அதே போல தமிழ்நாடு அரசு துறைகளின் கீழே பல்வேறு லட்சக்கணக்கான பணிகள், காலி பணியிடங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பணியிடங்களை இவர்களை கொண்டு நிரப்ப முடியாதா திரு முருகன்? நிரப்பலாம், நிச்சயமா நிரப்பலாம். அதுக்குண்டான தகுதி இருக்குன்னு பார்த்து இவங்களுக்கு பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி இவங்க நடந்துக்கல. ஏன்னா சார், இதுல பச்சையா சொல்ல போனா இவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் என்று எல்லோரும் நினைக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு வேண்டியவர்கள், அவர்களுக்கு தான் பதவி கிடைத்தது நிறைய பேர் நம்புறாங்க. அதுதான் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம். எல்லாருக்கும் தெரியும், அது அவங்களுக்கும் தெரியும். நம்ம இந்த இதுக்காக போராடுறாங்களே அவங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். திரு முருகன், இப்போ பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் இப்போ தமிழக அரசு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்திருக்கிறது. இதனுடைய தீர்ப்பு என்பது எப்படி வரும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இல்ல, இப்ப உச்ச நீதிமன்றத்துல இவங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் கொடுங்கன்னு கேட்கலாம். விழுப்புரம் கோபிநாத், நீங்க சொல்லலாம், அங்க மக்கள் நல பணியாளர்களுடைய இப்போதைய தற்காலிகமான கோரிக்கை என்ன? விக்ரம், நம்மளிடையே ஒரு பெண் மக்கள் நல பணியாளர் இருக்காங்க. அதாவது உங்களோட தமிழக அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? உங்களோட நிலைமை எப்படி இருக்கு? உங்களோட கோரிக்கை என்ன? அதை மட்டும் சொல்லுங்க. நான் என்னுடைய கணவரை இழந்து 2 பிள்ளைங்களோட நான் எங்க தகப்பனார் வீட்டுக்கு வந்த போது என்னுடைய நிலைமை எரிஞ்சு அந்த ஊர்ல இந்த வேலையை கொடுத்தாங்க, மக்கள் நல பணியாளர் வேலை. நான் பெரிய பணக்காரி இல்ல, வசதி வாய்ப்பு உள்ளவன் இல்ல. 200 ரூபாய் சம்பளத்துல இருந்து 1000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்தோம். 1000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 5000 கொடுத்தாங்க. இவங்க பணிக்கு வரும் போதெல்லாம் எங்களை பழி வாங்கி இடிச்சு எழுந்துருச்சு. நீ பணி நீக்க வேலைக்கு போகாதங்கிறாங்க. எங்க போவோம்? என்ன மாதிரி விதவைங்களா எங்க போவாங்க? எங்களை காப்பாத்த ஆம்பளைங்களும் இல்ல, ஆம்பளை பிள்ளைங்களும் இல்ல, நிலப்பழமும் இல்ல, அன்னாட சோத்துக்கு வழி இல்ல. யாரு காலை பிடி போய் எங்க போவோம்? இந்த அம்மா வரும்போதெல்லாம் எங்களை அப்படி பழி வாங்கி எங்களை என்ன மாதிரி விதவை 3000-4000 பேர் இந்த மக்கள் நல பணியாளர் இருக்காங்க. அம்மா, எந்த ஒரு மனை வேதனையை நீங்க தாங்காம எங்களை பழி சமத்துல தாங்க மாட்டோம். தாங்க வயசு இல்ல, உடம்புல தெம்பு இல்ல. உங்களை பாதம் படிச்சு கெஞ்சி கேட்கிறோம். உங்களை நேரா பார்க்க ஆறுகதை எங்களுக்கு இல்ல. எங்க சார்பா எங்க மக்கள் நல முன்னேற்ற சங்கத்தில இருந்து வர்ற தலைவர்கள் உங்கள்கிட்ட மனு கொடுத்தா அந்த மனுவை ஏத்து உங்களை மாதிரி பெண்கள் நாங்க படுற அவஸ்தையை நினைச்சு, என் பிள்ளைங்களெல்லாம் எங்க பிள்ளைங்க நிலைமையெல்லாம் நினைச்சு எங்களுக்கு ஒரு வேலையை பண்ணி, நாங்க இழந்த பணியை கொடுத்து ஏதோ ஒரு வேலையை கொடுங்க, எங்கேயோ போடுங்க. நாங்க வயிற்று சோத்துக்கு எங்க பிள்ளைங்களை வளர்க்க வழி செய்யணும். உங்களை வேண்டி விரும்பி உங்க பாதம் படிச்சு கேட்கிறேம்மா. வேற எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, இதான் கேட்கிறோம். உங்களோட பாதிப்புகள் என்ன? தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? விக்ரம் ஒரு விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா மக்கள் நல பணியாளர் வேலை செஞ்சு இப்ப பணி எழுந்து நிக்கிறீங்க.
தமிழக அரசுக்கு, தமிழக முதல்வருக்கு நீங்க ஒரு பெண் என்ற முறையில் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? உங்களை கெஞ்சிரோமா, உங்களை பாதம் அணிஞ்சு நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. நாங்களும் எத்தனை விதமான பிச்சை எடுத்துட்டோமே, இன்னும் நீங்க ஏமா இறங்க மாட்டேங்கிறீங்க? நான் தயவா கேட்டுக்கிறேம்மா. எங்க வீட்டுல 5 பேருமா, என்னால சோறு போட கூட வழி இல்லையேம்மா. நாங்க என்னம்மா செஞ்சோம்? உங்கள்கிட்ட கெஞ்சி கேக்குறோம்மா, வேலையை கொடுங்கம்மா. நாங்க என்னம்மா பழி செஞ்சோம்? எங்க முகத்தெல்லாம் கொஞ்சம் ஏறெடுக்க கூடாதா? உங்கள்கிட்ட நேரா வந்து பேச எங்களுக்கு தகுதி இருக்காமா, இல்ல எங்களை உள்ளதான் அனுப்புவாங்களாமா? கொஞ்சம் தயவா பாருங்கம்மா, எங்களை பாருங்கம்மா. ஒரு பொம்பளை, ஒரு பெண்ணோட ஆட்சியில ஒரு பெண்கள்லாம் கஷ்டப்படலாமாம்மா? தமிழ்நாடுங்கிறது ஒரு சிறந்த நாடு இல்லையாமா? ஏமா இந்த கெட்ட பேரு உங்களுக்கு? உங்களை கெஞ்சி கேக்குறோம்மா, தயவா கேக்குறோம்மா. இன்னும் நாங்க என்னெல்லாமா செய்யணும்? நாங்க எல்லா விதமான கோரிக்கையும் எடுத்தும் நீங்க இறங்கி வரவே மாட்டேங்கிறீங்களே. என் பிள்ளைங்களோட முகத்தெல்லாம் பாருங்கம்மா. நாங்க அரை வயிறு தின்னுக்கிட்டு என் பிள்ளைகளுக்கு நாங்க காவயிறா கடந்துட்டு என் பிள்ளைகளுக்கு அரை வயிறு போடுறோம்மா. திங்கிற வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம்மா. விக்ரம் இல்லம்மா, பொங்கல் இல்லம்மா, ஆடிபருக்கு ஒண்ணுமே கிடையாதும்மா. ஒரு நல்லது எடுத்து ஆக்கி போட கூட எங்களால முடியலையம்மா. அன்றாட செலவுக்கு தாம்மா நாங்க கேக்குறோம். கஞ்சிக்கு வழிகாட்டுங்கம்மா, உங்களை கெஞ்சிரோம்மா. இந்த விதவையோட முகத்தெல்லாம் பாருங்கம்மா, எல்லாருமே அடிதட்டுதாம்மா, யாருமே இருக்கப்பட்டவங்க இல்லம்மா. உங்களை கெஞ்சி மன்றாடி கேக்குறோம்மா, எங்களுடைய கோரிக்கையை நீங்க கொஞ்சம் ஏத்துக்கங்கம்மா. எங்க சார்பா வர தலைவர்களை ஏத்து எங்களை நாங்க ஒரு பெரிய ஆள் இல்லம்மா. நீங்க கேட்க குடுக்கலையேன்னு தாம்மா நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம். நீதி கிடைச்சதையாவது நீங்க எங்களுக்கு தாங்கம்மா. அதாம்மா நாங்க கேக்குறோம். உங்களை நாங்க போட்டியா நாங்க வச்சுக்குவோமாமா? ஒரு தாய்க்கு தெரியாதாமா ஒரு பிள்ளையோட அவல நிலை? இந்த குழந்தை சோறுன்னு கேட்கும் போது அந்த தாய் பால் குடிக்கலனாலும் அவ என்னம்மா சோத்து தின்னாதானமா பால் ஊறும்? உங்களுக்கு தெரியாதாமா அந்த குணங்கள் எல்லாம்? கொஞ்சம் கெஞ்சி மன்றாடி கேக்குறோம்மா, எங்க முகத்தை கொஞ்சம் பாருங்கம்மா. இன்னும் நாங்க என்னம்மா செய்யணும்? நாங்க என்னத்தம்மா செய்யணும்? நாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா. மக்கள் பேசுறதெல்லாம் ஒரு அம்மாவா இருந்துகிட்டு உங்களை ஏன் இப்படி உங்க வயித்துல அடிக்கிறாங்கன்னு கேக்குறாங்களே. நாங்க ஒரு பொண்ணா இருந்துகிட்டு உங்க பொண்ணை இழிவா பேசும்போது எங்களோட பெண்ணுள்ளம் தாங்குமா? சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாத அறிவு கிடையாதுமா. கெஞ்சுறோமா, மடி பிச்சை வேணாலும் நான் கேக்குறேம்மா. எனக்கு பிச்சையா போடுங்கம்மா அந்த வேலைய. இத்தனை 13,500 குடும்பத்தையும் பாருங்கம்மா. 8/11/2011 இருந்து எங்க வீடு துக்க வீடா இருக்கேம்மா. உங்களை மன்றாடி கேக்குறோம்மா, எங்களுக்கு வேலையை தாங்கம்மா. உங்களோட பாதிப்புகள் எப்படி இருக்கு? நீங்க என்ன தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறீங்க? நாங்க என் வீட்டுல நான் ரொம்ப கஷ்ட சூழ்நிலை இருக்கேன். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. அந்த பிள்ளைங்களை கூட படிக்க வைக்க முடியல. ஊர்ல கடன் கேட்டாலும் நீங்க என்ன தொழில் செய்யறீங்க? உங்களை கலைஞர் பிரில போட்டு அம்மா பிரில எடுத்துறாங்களே, உங்களை நம்பி எப்படி கடன் கொடுக்கறதெல்லாம். தொடர்ந்து பேசலாம் கோபிநாத். திரு வாகலிங்கம், நீங்க சொல்லுங்க. இப்ப இறுதியாக மக்கள் நல பணியாளர்கள் சார்பாக தமிழக அரசுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? சார், முறைப்படி நான் அவங்கள்ட்ட போய் மன்றாடி பார்த்தோம். அதுக்கான வாய்ப்பு ஒன்றும் கிடைக்கல. சரி, நீதித்துறை போய் நாடுன்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடணும். நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க, இவங்களை பணி நீக்கம் செஞ்சது செல்லாது, இவங்களுக்கு மீண்டும் நீங்கள் பணியை வழங்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் தான் அதை தான் அரசாங்கத்தை நாங்களும் அதை தான் வலியுறுத்துகிறோம். நீங்கள் மீண்டும் மீண்டும் மேல்முறையீட்டுக்கு போகாமல் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்த மக்கள், ரொம்ப பின்தங்கிய மக்களுக்காக மீண்டும் இந்த பணியாளர்களுக்கு நீங்கள் மீண்டும் பணியை வழங்கி அவங்க வாழ்க்கையில் மறுவாழ்வு ஏற்படுத்தணும்னு மாண்புமிகு தமிழக முதல்வர்களை இந்த மக்கள் மன முன்னேற்ற சங்கத்தின் பணிவான வேண்டுகோளை வைக்கணும் சார். இப்போ மீண்டும் அவர்கள் மேல்முறையீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் தமிழக அரசு. இப்போ வழக்கு என்பது நிலுவையில் தான் இருக்கிறது. இந்த கட்டத்தில் உங்களுக்கு வேலை வழங்க முடியுமா? வேலை வழங்க இப்போ அவங்க நினச்சா அந்த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்க மேல்முறையீட்டு மனு வாபஸ் வாங்கிக்கலாம் அரசாங்கமே. அது மாதிரி பண்ணிட்டு கருணையின் அடிப்படையில் தான் நாங்கள் வேலை கேட்குறோம். நாங்கள் இப்போ சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொல்லிருச்சு, உச்சநீதிமன்றம் எங்களுக்கு சொல்ல போதெல்லாம் நாங்கள் சொல்ல. இப்போயும் நாங்கள் என்ன கேட்குறோம், அரசாங்கத்தை தாழ் பணிந்து கருணையின் அடிப்படையில் இந்த 13,000 குடும்பங்களுக்கு வீதியில் தத்தளித்து நிற்கிறது, அந்த குடும்பங்களை வாழ வைக்கும் என்ற ஒரே நோக்கத்தோடு அப்பீல் செய்த மனுவை வாபஸ் வாங்கி கொண்டு மீண்டும் இந்த பணியாளர்களுக்கு வேலையை வழங்கினால் இந்த 13,000 குடும்பமும் இந்த முதல்வர் அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மேல்முறையீடுக்கு போயிருப்பதனால் இப்போ உங்கள் சார்பில் நீங்கள் சட்ட ரீதியாக எப்படி இதை அணுக போகிறீர்கள்? வேறு வழி இல்லை சார். எங்களுக்கு இப்போ எங்களையும் இந்த வழக்கில் சேர்த்து விசாரணைக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு கேவியட் மனுவை தாக்கல் பண்ணியிருக்கோம்.
சென்னை உச்சநீதிமன்றத்தில். எங்களையும் இந்த வழக்கில் விசாரணை செய்து தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லி. வேறு வழி தெரியல எங்களுக்கு. நாங்கள் அரசாங்கத்திடம் எவ்வளவு முறையீடு செய்யணுமோ அத்தனை முறையீடுகளும் செஞ்சோம். வேறு இப்படித்தான் நீங்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக தான் போகணும்னு சொல்லும்போது எங்களுடைய தீர்ப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக உச்சநீதிமன்றத்தில் நாங்களும் கேவியட் மனுவை தாக்கல் செய்திருக்கோம். எங்களையும் இந்த வழக்கில் சேர்த்து விசாரிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நான் விசாரணை வந்தது தான் என்ன. வேலை மட்டுமே அதை தாண்டி வேறு என்னென்ன கோரிக்கைகள் நீங்கள் முன்வைக்கிறீர்கள்? வேலையை தாண்டி உங்களுக்கு 6 மாத கால சம்பளம் வேண்டும் அல்லது அரியர்ஸ் வேண்டும் போன்ற வேறு என்ன மாதிரியான கோரிக்கைகளை நீங்கள்? அது இப்போ எங்களுக்கு 5 மாத சம்பளத்தை மறுபடியும் ஒரு கேஸ் ரெட்டு போட்டு எங்களுக்கு 5 மாத சம்பளம் யார் சம்பளத்தை திருப்பி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பூரா திருப்பி கொடுக்க சொல்லி ஹைகோர்ட்டே சொல்லிடுச்சு. 5 மாத சம்பளத்தை 4 வார காலத்துக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி. எங்களுக்கு நீங்கள் தமிழக அரசு எது செஞ்சாலும் நாங்கள் அதை சாதகமாக தான் நினைக்க போகிறோம். நீங்கள் எங்களுக்கு முதல்ல இந்த பணியிழந்த பணியாளர்களுக்கு பணியை கொடுங்க, அது போதும் எங்களுக்கு. நாங்கள் உங்களை எதுவுமே கேட்கல. எங்களுக்கு இழந்த பணியை மீண்டும் கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் நிம்மதி. ஏன்னா எல்லாமே வறுமை கூட்டு கீழே, அதாவது கஷ்டம்னா என்னங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி இவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னா அது கஷ்டத்தினுடைய காரணம் தான் மொழியை. இன்றைக்கி பாதி பேர் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு நிறுத்தி வச்சுருக்காங்க குழந்தை. ஏன்னா தொடர்ந்து செலவு பண்ண முடியல. ஏன்னா இந்த வயசுக்கு மேலே எங்கேயும் போய் வேலையை கேட்க முடியல. எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா இதுவும் முடிஞ்சு போச்சு. அதனால் அரசாங்கம் எங்களுடைய கருணையின் அடிப்படையில் மீண்டும் எங்களுக்கு இந்த இழந்த பணியை, இந்த 13,000 குடும்பத்தை வாழ வைக்கும் என்று மீண்டும் ஒரு முறை முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக பணிவான வேண்டுகோள் வைக்கிறேன். வேலை கிடைத்தாலும் அது பணி பாதுகாப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்கும்? மீண்டும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களுடைய பணி முடிக்கப்படும் என்ற ஒரு நிலைதானே இருக்கும். அதை மாற்றுவதற்கு உங்களுடைய கோரிக்கை தான். அதை சொல்லிட்டாங்க. இவங்க ஒரு சாதாரண பணியாளர், அரசாங்க சட்டத்திட்டமே இருக்குது, 365 நாள் வேலை பார்த்துட்டா இவங்க சாதாரண டெம்பரவரி பணியாளர் கூட இவங்க நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் சட்டமே இருக்குது. அது மாதிரி நாங்கள் தொடர்ந்து போன முறை 91 நீக்கம் செஞ்சோம். அதுக்கப்புறம் 96 5 வருஷம் பார்த்துருக்கோம். இப்போ 2006 2011 5 வருஷம் பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது அதுதான் நீதிபதியே சொல்லியிருக்காங்க, இவங்க நீங்கள் டெம்பரவரி பணியாளர்னு சொல்ல முடியாது. இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து பணி புரிஞ்சிட்டாலுமே அது தொழிலாளர் சட்டத்தின்படி இவங்க நிரந்தரப்படுத்தப்பட்ட பணியாளர், அதனால் இவங்க டெம்பரவரி பணியாளர்னு சொல்ல முடியாது அப்படின்னு நீதிமன்றமே சொல்லிருச்சு. அரசாங்கத்தினுடைய சட்டத்திலே இருக்குது. அதனால் எங்களுக்கு பணி பாதுகாப்பு இனிமேல் இருக்குமாங்கிறது கோர்ட்டு சொல்லிடுச்சு. ஆனால் அதை பற்றி நாங்கள் பயப்படல. எங்களுக்கு அக்ரிமெண்ட்டு கிடையாது. இனிமேல் தொடர்ந்து நாங்கள் பணியாற்றணும். நன்றி திரு வாகலிங்கம். அதாவது தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மேல்முறையீட்டை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும், தங்களுக்கு பணிகளை வழங்க வேண்டும் என்பதே 13,500 மக்கள் நலப் பணியாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. களத்திலிருந்து தகவலை பகிர்ந்து கொண்ட செய்தியாளர் லோகநாதனுக்கும், மேலும் அரங்கத்திற்கு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு வாகலிங்கம் அவர்களுக்கும், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கும் உள்ளது உள்ளபடியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒரு முக்கியமான பிரச்சனையில் உள்ளது உள்ளபடியில் நாளை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.